அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை எழுப்பின தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்து கேட்கப் போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளில் உம்முடைய சத்திய எழுத்துக்களை எவ்வளவாய் தியானத்தில் கொள்ள வேண்டுமோ அவ்வளவாய் தியானத்திற்குள் கொண்டு பிள்ளைகளை என் தேவன் நீர் பலப்படுத்தி கொடுக்குமாறு உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை சந்திக்க செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்தி காலையின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து நாம் சத்திய எழுத்துக்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். 8வது அதிகாரம் 9வது அதிகாரம். 8வது அதிகாரத்தில் தானியேலுக்கு காட்சி கொடுத்த அந்த தரிசனம், காபிரியேல் தூதரால் விளக்கப்பட்ட அந்த சத்தியம் எவ்வளவு காலம் செல்லும் என்று தானியேல் கேட்கும்போது 2300 ராப்பகல் செல்லும் என்று சொல்லுகிறார். 2300 இரவும் பகலும் செல்லும் என்று சொல்லுகிறார். இது எப்பொழுது நடக்கும் என்றால், இது முடிவு காலத்திற்கென்று வைக்கப்பட்ட ஒரு சத்தியம். முடிவு காலத்திற்கென்று வைக்கப்பட்ட சத்தியம் என்று, அது கொஞ்சம் நாள் செல்லும் என்று காபிரியேல் தூதன் சொல்லுகிறார். இதை எப்படியாவது ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று தானியேல் 13 ஆண்டுகள் காத்திருக்கிறார். தானியேல் 8வது அதிகாரத்திற்கும் தானியேல் 9வது அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலங்கள் 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுகள் அவர் இதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால், அவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தியானிப்பதற்கு தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் பாரத்தோடு ஒப்புக் கொடுக்கிறார். அவர் தன்னை ஒரு பாவியாக பாவித்து எருசலேம் மக்களுக்காக அவர்கள் செய்த வீணான செய்கைகளுக்காக, தேவனை புறக்கணித்த அந்த செயல்களுக்காக தன்னை பலியாடாக ஒப்பு கொடுத்து பாரத்தோடு அழுது ஜெபிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காலங்கள் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவ விண்ணப்பங்களில் தேவனாகிய ஆண்டவர் அவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட தேவ சமூகத்தில் அவரை நோக்கி ஜெபித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிற உம்முடைய கற்பனைகளில் கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமானவரே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்குள் நாங்கள் செவிகொடாமல் போனோம். அவர் ஜெபிக்கிறார். உம்முடைய ஊழியக்காரர் எங்களுக்கு முன்பு இருந்த ராஜாக்களுக்கும் ஜனங்களுக்கும் ஜாதிக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும்
சொன்ன வார்த்தைகளை நாங்கள் செவிகொடாமல் பாவம் செய்து போனோம், அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் இரக்கம் மன்னிப்பும் உண்டு என்பதை நம்பி இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் நீர் இரக்கமுள்ள தேவன், கிருபை கொடுக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவித்தாய் இருக்கிற ஒரு பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கு எதிராக நியாய தீர்ப்பிலே இயங்குவார் என்பதையும் நாங்கள் அறிவோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட சாபங்கள் அனைத்தும் எங்கள் மேல் வந்துவிட்டது என்பதையும் நாங்கள் அறிவோம் என்று அவர் முறையிடுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு காரியத்தை அறிவதற்கு தேவ சமூகத்தில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் எல்லா பலவீனங்களையும் அறிக்கையிட வேண்டும் என்று வேதம் இந்த அதிகாரத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெறுமையாக நின்று நாம் ஜெபித்த மாத்திரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று ஒரு காலம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் தேவனே அநேக உபத்திரவங்களின் வழியாய்தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்பதை அப்போஸ்தலர் 4:12 அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு முன், தானியேலுக்கு முன் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் தேவ வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் போனார்கள் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு ஜெபத்தின் வாயிலாக மன்னிப்பு கோரும் வார்த்தைகளாக தானியேல் நமக்கு காண்பித்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, 13 ஆண்டுகளாக காத்திருந்த அந்த தீர்க்க தரிசனத்தின் வல்லமையை தானியேல் எவ்வளவு காலம் எடுத்து ஜெபித்திருப்பார், எவ்வளவு மன்றாடி இருப்பார் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த வார்த்தைகளிலே நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் அந்த வார்த்தைகளின் பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன பலத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரோடும் தேவகரம் நம்மை தாங்கி பலப்படுத்தி கர்த்தருக்குள் உண்டாயிருக்கிற ஜீவிதத்திலே நாம் ஆண்டவரோடு இசைந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் ஏற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை இந்த நாளிலே நாம் பெறப்போகிறோம். இந்த தீர்க்கதரிசன விளக்கத்தை அவர் விளக்குவதற்கு எவ்வளவு பாடுபட்டார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இன்றைக்கும் அதனுடைய மகத்துவங்களை நாம் கேட்போம், அதற்காக ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருந்து உம்முடைய வல்லமையினால் நாங்கள் இந்த 2300 ராப்பகளின் விளக்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை கேட்கிற எங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை தந்து நாங்கள் உம்மிடத்தில் பற்றி கொள்ளுகிற அந்த விசுவாச பிரமாணத்திலே நாங்கள் தரித்திருக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் என்னுடைய விளக்கத்தை நாளை கேட்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.